ரிச் ஆகிறதுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இது நான் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு நடக்கல. உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் ரிச் ஆகிக்கோங்க, ஓகேவா? அதாவது இந்த காலேஜ் போகிறோம், வெளியே ஹாஸ்டலில் தங்க போகிறோம், இல்லை வெளியே எங்கேயாவது நம்ம ஊரோடு வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்து அங்கே தங்குறோம் இல்லையா? அப்படி தங்கும் போது இருக்கையிலேயே பணக்கார வீட்டு ஃபேமிலியில் யாராவது ஒருத்தங்க வந்துட்டு குழந்தைங்க இருந்திருக்காது, ஓகேங்களா? அவங்க வந்துட்டு பிள்ளை இல்லாமல் பிள்ளை வரதுக்காகவே வந்துட்டு ரொம்ப அலைஞ்சி கோயில் சர்ச்சு அது இதுன்னு போயிட்டே இருப்பாங்களா? அந்த மாதிரி இடங்களா போங்க. சில பேர்லாம் ரொம்ப வயசாக இருப்பாங்க, பிள்ளை இல்லை அப்படிங்கிறத வந்து எப்படியா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண டக்குன்னு கொடுக்கும்போது இந்த அம்மா அப்படிங்கிற அப்பாங்கிற வார்த்தையில் யூஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்க அவங்க ஃப்ளாட். நான் என்ன ஐடியா வச்சுருந்தேன்னா, கோயிலுக்கு போவோம், அப்படி இப்படி சுற்றும்போது ஏதாவது ஒரு அம்மா வந்துட்டு திடீர்னு மயக்கம் போட்டு விடுவாங்க. விழுந்தோடனே நம்ம வந்துட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சேர்த்துலாம். சேர்த்ததுக்கப்புறம் பில்லும் பே பண்ணி நம்ம போயிடலாம். அந்த அம்மா வந்துட்டு யார் இப்படி பண்ணேன்னு கேட்பாங்க. ஃபோன் நம்பர்லாம் நம்ம கொடுத்துருப்போம். அப்படி ஃபோன் பண்ணி நம்மளை கூப்பிடுவாங்க. போயிட்டு நம்ம அம்மானு பேசணும். நம்ம அம்மானு பேசணும் அவங்களுக்கு வந்து நடுக்காத கையே நடுக்காதல. இப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆயிரும்னா நம்மளுக்கு பிள்ளை மாதிரி ஃபீல் ஆயிரும். அப்பப்போ நம்மளை வந்துட்டு போப்பான்னு ஒரு வார்த்தைக்கு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்பப்போ சரி அவங்களுக்கு பிள்ளை இல்லை நம்ம வந்து பையன் மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அப்பப்போ இருப்போம். அப்புறம் அவங்க அப்பா கூட நம்ம வந்து நல்லா க்ளோஸ் ஆகி அப்படி ரொம்ப அவங்க கூட ஜெல்லாகி பையன் மாதிரியே ஆயிரும். அவங்க நல்ல வசதியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தேவையானது பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி ஹாஸ்டலில் இருப்போம், ஃபுட் நல்லா இருக்காது, ஃபுட் நல்லா இல்லையா, நீ இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கோ அப்படிம்பாங்க. அப்புறம் ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணி போக முடியாது, அதுக்கு பைக்கு, இந்த பெரிய பெரிய பைக் டியூக்கு, கேடிஎம், R15 இந்த மாதிரி பெரிய பைக்கான வாங்கிக்கலாம். இல்லை புல்லட் அந்த மாதிரி கூட ராயலாக வந்துட்டு ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஒரு தேவை, இப்போ நான் ஊருக்கு போனோம், ஊரில் சொந்த வீடு இல்லைம்மா, இல்லை நான் வந்துட்டு இப்படி லோன் வாங்கி தான் படிக்கிறேன், இப்படிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அவங்க அழைச்சி விடுறது. ஸோ லேண்ட் வாங்குறதுனா அவங்க கோடீஸ்வரங்களில் டக்குன்னு எல்லாம் பண்ணிடுவாங்க. நீ எதுக்கு அடுத்த கம்பெனிக்கு வேலைக்கு போனோம், நம்ம கம்பெனி எங்க அந்த ஒரு கம்பெனி அவன் பேரில் எழுதி வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு ஈஸியாக பணக்காரனாயிடலாம். இது நான் சத்தியமாக நினச்சி நான் சென்னையில் ஒரு சில பல ஏரியாக்கள், அண்ணா நகர்லேயே சில பல இடங்கள்லாம் போய் பார்த்தேன். நாயை மேய்ச்சிட்டு கூட ஆள் வராங்களே தவிர ஓனர் வெளியே வர மாட்டாங்க யாருமே. அதனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல. உங்களால் கண்டுபிடிக்க முடிச்சுன்னா கண்டுபிடிச்சி பணக்காரன் ஆயிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க.